பிக்கி பேங்க்ல இருக்க பணத்தை நம்ம இந்த பேங்க்ல போடலாம். இத ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா சேவிங்ஸ். சேவிங்னு சொன்னது தான் ஞாபகம் வந்தது. சேவ் பண்ண போறிய சாப்பிட வேண்டியதா? டோனி பாஸ், எதுக்காக எங்களை பேங்குக்கு கூட்டிட்டு வந்தீங்க? உங்களோட அக்கவுண்ட்ல பணம் தான் எதுவும் இல்லையே, உங்க பாக்கெட்லயும் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்காக நாம இங்க வந்திருக்கோம்? போயம் ஹம்டி டம்டி, டோனி பாஸோட பாக்கெட் இஸ் எம்டி. இப்ப சொல்லுங்க, டோனி ஒரு பஞ்சு விட்டா எந்த மனுஷனாலையும் தாங்க முடியாது. ரெண்டு பேருக்கும் நான் ஒரு ரகசியமான விஷயத்த சொல்றேன். ட்விங்கிளும் டோடோவும் சேர்த்து வச்ச பணத்தை நம்ம எடுத்து அதை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் பீட்சாலாம் சாப்பிடலாம். பணத்தை எதுக்காக வீணா பேங்க்ல போடணும்? டோனி பாஸ் யோசிக்கிறது எப்பவும் செம. அவருக்கு பணம் சம்பாதிக்கிறதுல வந்துருச்சு. நான் தான் மிஸ்டர் ஹூட்டர், சவுண்ட் வேவ்ஸ் உடைய ஷூட்டர். சவுண்ட் வேவ் மூலமா எல்லாரையுமே நான் ஹிப்னாடைஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறமா திருட போறேன். பயந்து நீங்க காப்பாத்துங்கன்னு கத்த போறீங்க. இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா சந்தோஷத்துல ஆடணும் போல இருக்கு. எனக்கும் தான். பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பாவ் பஜ்ஜி சாப்பிடணும். என்ன நடக்குது இங்க? ஏன் எல்லாரும் இப்படி டான்ஸ் ஆடுறோம்? நம்ம ஏன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறோம்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வாங்க பசங்களா, நாம எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடலாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களா? வெல்கம் சார், நீங்களும் எங்களோட டான்ஸ் ஆடுங்க. இல்ல 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 இல்ல, நான் இந்த பேங்க்ல கொள்ளையடிக்க வந்திருக்கேன். ஓகே சார், எல்லா சாவியும் என் டிராயர்ல தான் வச்சிருக்கேன். அப்புறம் என்னோட லாக்கர் நம்பர் என்னன்னா 45 90 50. சரிங்களா? ஓஹோ, நீ எனக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும். சொல்லு சொல்லு. இது எங்களோட டியூட்டி சார். பேங்க் ஆஃப் சன் சிட்டி சேவை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு சின்ஸ் 1986. அப்படிதான் ஆடுங்க. சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன சார் நீங்க தங்க பிஸ்கெட்டை எடுக்காமயே போறீங்க? நீங்க இந்தாங்க. ஓ, எனக்கு இந்த தங்க பிஸ்கட்டை கொடுக்கத்தான் வந்தியா? ஓஹோ, தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம் சார். ப்ளீஸ் விசிட் அகைன். பேங்க் ஆஃப் சன் சிட்டி உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்கு சின்ஸ் 1986. அச்சச்சோ, பேங்க்ல கொள்ளை நடந்துருச்சு சின்ஸ் 1996. ட்விங்கிள் சொல்றது சரிதான். நானும் என்னோட சேவிங்க பேங்க்ல தான் போடணும். முதல்ல இதுல இருந்து எடுக்கணும். ஆசம்னோட லைட் பிளிங்க் ஆகுதே. அப்ப பக்கத்துல ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க எந்த ஆபத்தும் நடக்கிற மாதிரி தெரியலையே. பேங்க கொள்ளையடிச்சது சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் பரிதவிச்சு கத்த போறாங்க. இவ்வளவு வேகமா ஓடி வர பையனா? குட் மார்னிங் அங்கிள். என்னோட பேரு கிக்கோ. நான் என்ன சொல்றதுக்கு வந்தேன்னா, பேங்க்ல கொள்ளையடிக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்ல வந்தேன். அப்படியா சொல்ற? ஆனா என் பின்னாடி ஃபாலோ பண்ணி ஓடி வர்றது ரொம்ப தப்பு தம்பி. ஏன்னா என்னுடைய பேரு ஹூட்டர், சவுண்ட் வேவ் உடைய ஷூட்டர். இவர் அவரோட ஸ்பீட அதிகமாக்கிட்டாரே. சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட வேண்டியதா? சீக்கிரம் ஆகட்டும். R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கால் வரட்டும். நான் கீக்கோ, இந்த பலம் சூப்பர் ஸ்பீடோ. உதவின கிட்ட போட்ட ஓடி வரவேனே. எதிரி எதுவும் பண்ணி ஓட விட்டோனே. நடுந்தூர பயணம் பண்ண கூட்டி போவேனே. ரைட்டா இருந்தாலும் ராங்கா இருந்தாலும் தப்பு தண்டை நடந்துட நான் விட மாட்டேன். ஹாய் சூப்பர் ஸ்பீடோ. அவரு சவுண்ட் வேவால எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு பேங்க்ல இருந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறாரு. அவர்கிட்ட இருந்து பேங்கோட பணத்தை வாங்கி திருப்பி கொடுத்தாகணும். ஓகே படி கிக்கோ.
ஓ, என்னுடைய பேரு தான் ஹூட்டர், சவுண்ட் வேவ்ஸ் உடைய ஷூட்டர். பாவம் இந்த பொடி பயலுக்கு என்னுடைய சவுண்ட் வேவ் எப்படி இருக்கும்னு தெரியாது போல இருக்கு. ஓ, இந்த வேவ் பட்டுச்சுன்னா அவனும் சந்தோஷமா ஆடுவான். இப்பவே அவனுக்கு இந்த சவுண்ட் வேவ் உடைய சக்தி என்னங்கறத காட்டுற. எல்லாத்தையும் அழிக்க போற சவுண்ட் வேவ் இப்பவே வரப்போகுது பாரு. இந்த சவுண்ட் வேவ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அங்க பாத்தியா போலீஸோட கார் எப்படி பறக்குதுன்னு பாரு. நாம இத உடனே தடுத்தாகணும், இல்லனா இதனால வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடும். என்னோட பேரு ஹூட்டர், சவுண்ட் வேவ்ஸ் உடைய ஷூட்டர். என் வண்டியில இருந்து வர்ற சவுண்ட் வேவ் உடைய பீம் பின்னாடி வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இது எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். கொஞ்ச நேரத்துல இவங்க டான்ஸ் ஆட போறாங்க பாருங்க. சூப்பர் ஸ்பீடோ, உன்னோட சூப்பர் ஸ்பீட் மூலமா ஹூட்டர் அங்கிள் பின்னாடியே போ, இல்லனா அவரு ரொம்ப தூரமா போயிடுவாரு. என்ன நடக்குதுங்க? பேங்க்ல கொள்ளை நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆனா நீங்க எதுவும் செய்யாம இருந்திருக்கீங்க. நான் மட்டும் அங்க இருந்திருந்தா அவனை கையும் களவுமா பிடிச்சிருப்பேன். ஆமா, உங்க யாருக்கும் தெரியாது இல்ல? இதே மாதிரி தான் ஒரு தடவை ஏலியன்ஸோட சவுண்ட் வேவ்ஸ் நம்மள டெஸ்ட்ராய் பண்றதுக்காக வந்துச்சு. அப்பதான் நான் கோவப்பட்டு என் கையால அப்படியே தாவி ஏர்த்த பிடிச்சுக்கிட்டேன். ஏர்த்த காப்பாத்துறதுக்காக ஏலியன்ஸோட சண்டை போட்டேன். அவங்க சவுண்ட் வேவ்ஸ் ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. என்ன போய் ஏன் இப்படி உளறிட்டு இருக்கீங்க மேயர் சார்? நான் ஒண்ணும் உளரல, உண்மைதான். ஒருவேளை நான் பொய் சொல்றதா இருந்தா எங்க இருந்தாவது கிரிக்கெட் பால் வந்து என் தலையில விழட்டும். அப்போ கண்டிப்பா ஒளறல் தான். ஹவாலா எங்க நடந்தாலும் சரி, அது ஹைதராபாத்ல நடந்தாலும் சரி, இல்ல வேற எங்க நடந்தாலும் சரி, அத கண்டிப்பா தடுத்துதான். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நாம எப்படி அந்த ஹூட்டருடைய சவுண்ட் வேவ் கூட போட்டி போட முடியும் சொல்லுங்க? என்ன நடக்குது இங்க? இவ்வளவு தூரம் சவுண்ட் வேவ் பண்ணியும் இந்த பையன் எப்படி என் பின்னாடி வரா? பரவாயில்ல, இந்த தடவை பட்டனை அழுத்தி இவனை பின்னாடி அனுப்பிட வேண்டியதுதான். இப்ப பாரு நடக்க போற கூத்த. சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரமா ஃபார்முலா 183 அப்ளை பண்ணு. ஓகே படி. இந்த பொடி பையன்கிட்ட நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்க. தம்பி, 4 பேரு கூட சந்தோஷமா இருக்க பழகிக்க. அப்படி இருந்தா தான் சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷமா சரி, சந்தோஷமா டான்ஸ் ஆடு. இல்லன்னா என்னுடைய ஹிப்னாடைஸ் சவுண்ட் வேவ்ஸ்னால அதை உனக்கு நான் சொல்லி தரேன். என் சவுண்ட் வேவ்ஸ் உடைய பாதிப்பு இருக்கிற வரைக்கும் நான் என் இடத்துக்கு ஜெட் வேகத்துல பறந்து போயிடுவேன். எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடுங்க. இவரோட ஹிப்னோட்டிக் வேவ்ஸால எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்களே. டான்ஸ் ஆடுறதுல நான் கூட நம்பர் 1 தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க சூப்பர் ஸ்பீடோ? இப்ப டான்ஸ் ஆடுறதுக்கான நேரம் இல்ல. சாரி படி, என்ன பண்றது? மியூசிக்க கேட்டா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஐ அம் மியூசிக் லவர், யூ நோ. எனக்கு தெரியும், மியூசிக் கேட்டா நம்ம ஜாலியா டான்ஸ் ஆடலாம். ஆனா முதல்ல ஹூட்டர் அங்கிளை பிடிக்கணும். ஓகே படி கிக்கோ, நாம கிளம்பியாச்சு. அவர் ரொம்ப தூரம் போயிட்டாரு போல இருக்கே. என்னோட ஸ்கேனிங்ல கூட அவர் தெரியல. சரி வா, திரும்பி போகலாம். நம்ம ஹூட்டர் அங்கிளை பிடிக்கிறதுக்கு சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணியே ஆகணும்.
என்னுடைய பேரு ஹூட்டர், சவுண்ட் வேவ்ஸ்னுடைய ஷூட்டர். சவுண்ட் வேவ்ஸ் மூலமா எல்லாரையும் ஹிப்னாடைஸ் பண்ணுவேன். அது மூலமா நான் டாப் சீக்ரெட்ட கூட திருடுவேன். கம் ஆன், எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடுங்க. நம்ம செக்யூரிட்டியும் வேலை செய்யறவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்களே. என்னுடைய பேர் தான் மிஸ்டர் ஹூட்டர், சவுண்ட்ஸ் வேவனுடைய ஷூட்டர். நான் இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த சன் சிட்டியோடைய சீக்ரெட் ஃபைலை எடுத்துட்டு போக போறேன். நீங்க எல்லாரும் தாண்டி ஆடிட்டுருங்க. இதே மாதிரி சந்தோஷமா ஆடி பாடுங்க. இந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒருத்தனால மட்டும் தான் முடியும். ஆனா அந்த கிக்கு எங்க போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அச்சச்சோ. எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா நாளைக்கு நடக்க போறது இந்த சன் சிட்டியோடைய மோசமான விடியலா இருக்க போகுது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நாளைக்கு என்கிட்ட வந்து சரண்டர் ஆக போறாங்க. கம் ஆன், பாக்ஸிங் மேட்ச் ஆரம்பிக்கட்டும். ஓ, ஹே சன் சிட்டி, இந்த ஊரையே நான் நாசப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்ஸிங் பண்ணிட்டே இருக்க போறீங்க. சந்தோஷமா சண்டை போட்டு என்ஜாய் பண்ணுங்க. கிக்கோ, நாம ஏன் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ரொம்ப நேரமா உன்னோட R7 டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. என்ன நம்ம ஹூட்டர் ஷூட்டரை திடீர்னு போய் அட்டாக் பண்ணா அவருக்கு சமாளிக்க நேரம் இருக்காது. சவுண்ட் வேவ்ஸாலையும் ஷூட் பண்ண முடியாதுல. நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் கேக்கோ. ஆனா நான் உன்னை விட ரொம்ப ஓவர் ஸ்மார்ட். என்னுடைய சவுண்ட் வேவ்ஸ் தடுக்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ்லயே யாருமே இல்ல. புரிஞ்சுக்க. சூப்பர் ஸ்பீடும் இவருக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்துதான் ஆகணும். இவர்கிட்ட பேங்கோட பணம் மட்டும் இல்ல, சன் சிட்டியோட டாப் சீக்ரெட் பேப்பரும் இருக்கு. Hooter, Hooter, watch your back, cause we're coming to attack. His Hooter is causing chaos, let's go show him who is the boss. Hooter, Hooter, watch your back, cause we're coming to attack. அவரோட சவுண்ட் வேவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கிக்கோ. என்னால அவருக்கு பக்கத்துல கூட போக முடியாது போல இருக்கே. கமான் படி, சீக்கிரமா ஏதாவது யோசிச்சு செய். ஏன்னா இந்த சவுண்ட் வேவ்ஸ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது கிக்கோ. ஹூட்டர் ஷூட்டரோட எல்லா திறமையும் அந்த கார்ல தான் இருக்கு. அவனோட ஷூட்டரை நம்ம எப்படியாவது டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். ஆனா எப்படி பண்றது? என்னால அதோட பக்கத்துல கூட போக முடியலையே. அந்த சவுண்ட் வேவ்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நான் எவ்வளவு கிட்ட போறேனோ அவ்வளவும் பின்னாடி போயிடுறேன். ஒரு ஐடியா இருக்கு. ஃபார்முலா நம்பர் 777 அப்ளை பண்ணு. ஓகே படி கிக்கோ. You're not gonna get too far. We are coming to save all the cars. Hooter, Hooter, watch your back, cause we're coming to attack. Now it's time to test our fate. Kiko, kick him out the gate. Hooter, Hooter, watch your back, cause we're coming to attack. பாவ பொடி பைய பயத்துல ஓடி போயிட்டான் போல இருக்கு.
நல்லா கேட்டுக்கோ சூப்பர் ஸ்பீடோ. ஹூட்டர் அங்கிளோட கார் பேர் டனல்லே போகலாம். சான்ஸ் கிடைக்கும் போது அட்டாக் பண்ணலாம். சூப்பர் ஸ்பீடோ, ஹூட்டர் அங்கிள் கரெக்டா நமக்கு மேல இருக்காரு. சோ என்ன பண்ணனும் உனக்கு தெரியும்ல? ஆஃப் கோர்ஸ் கிக்கோ. இப்போ ரைட் நைட் என்னன்னு பாரு. ஆகா, நான் நினைச்சதை விட இவங்க ரொம்ப தைரியசாலியா இருக்காங்களே. ஆனா பரவாயில்ல, இந்த ஹூட்டருடைய ஒரு பக்க வண்டி வேணா உடைஞ்சிருக்கலாம். ஆகா, இவங்க மறுபடியும் எங்க போனாங்க? எப்படி இவங்க பூமிக்கு அடியில போறாங்கன்னே தெரியலையே. நான் யோசிச்சு ஏதாவது செஞ்சே ஆகணும். இனிமே காரை உடைக்க கூடாது. உள்ள இருக்கிற அந்த பையனை தான் காலி பண்ணணும். முதல்ல அந்த பையன் வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் இந்த ஹூட்டர் யாருங்கிறத காட்டுறேன். ஓ! என்னுடைய பேர் தான் ஹூட்டர், சவுண்ட் வேவ்ஸ்னுடைய ஷூட்டர். என்னுடைய சவுண்ட் வேவ் ஓ மூளையுடைய ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிடும். இப்போ நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ செஞ்சாகணும். சூப்பர் ஸ்பீடோவா, ஒழுங்கா பின்னாடி போறதுக்கு அதுக்கு நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு. சூப்பர் ஸ்பீடோ, பின்னாடி போ. ஓ சூப்பர் ஸ்பீடோ கிட்ட உன்னுடைய பெர்மிஷன் எதுவும் இல்லாம ஆக்ஷன்ல இறங்க கூடாதுன்னு சொல்லு. சூப்பர் ஸ்பீடோ, என்னோட பர்மிஷன் இல்லாம நீ எந்த ஆக்ஷனும் எடுக்க கூடாது. ஓகே படி கிக்கோ. இப்போ இந்த காரை கண்ட்ரோல் பண்றவனே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கா. கமான் பையா, அங்கிளுக்கு ஒரு சின்னதா டான்ஸ் போட்டு காட்டு பார்க்கலாம். இனிமே எனக்கு எந்த அவசரமும் இல்ல. உங்களை பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சா போதும். இப்ப முதல்ல நான் கான்சென்ட்ரேட்டட் சவுண்ட் வேவ் உடைய மைல்ட் அட்டாக்க கொடுக்கறேன். இப்போ நான் இந்த சூப்பர் ஸ்பீடோவை ஸ்ட்ராங் பீமால அழிக்க போறேன். அதுக்கப்புறமா சன் சிட்டில இன்னொரு திருட்ட நடத்த போறேன். அதுவும் உன்னை வச்சுதான் கிக்கோ. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. என்னுடைய சவுண்ட் வேவ்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சி எப்படி உன்கிட்ட மட்டும் வேலை செய்யாம போச்சு? எங்க ட்ரிக்ஸ் வேலை செய்யுதோ அங்க கிக்ஸுக்கு அவசியமே கிடையாதே. நான் தான் இயர் பிளக் போட்டிருக்கேனே, அதனால உங்க ஃப்ரீக்வன்சி என்கிட்ட வேலை செய்யாது. அப்படின்னா நீ என்னுடைய சவுண்ட் வேவ்ல ஹிப்னாட்டிஸ் ஆன மாதிரி என்கிட்ட நாடகம் ஆனியா? கரெக்டா சொன்னீங்களே. சூப்பர் ஸ்பீடோவோட சவுண்ட தவிர மத்த எல்லா சவுண்டையும் இது பிளாக் பண்ணிடும். என் காதுல சவுண்ட் கேட்டாதானே என் மூளையை அது டேமேஜ் பண்ணும். காதுக்கே வர்றது சவுண்ட் எப்படி மூளை வரைக்கும் போகும் சொல்லுங்க? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்.
அச்சச்சோ, நாம ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம் புரியலையே. அது எனக்கு ஒண்ணும் தெரியாத. நீங்க சண்டை போட்டீங்க, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுத்தேன். தப்பு பண்றவங்களை பார்த்து தப்பு பண்ணதவங்க சும்மா இருக்கிறது பெரிய 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 தப்புதான். ஷட்பட் அங்கிள், இப்ப நீங்க சொல்ல வேண்டிய டயலாக் யூஆர் அண்டர் அரெஸ்ட். சரிதானே அங்கிள்? கரெக்டா சொன்னேன். சந்தோஷமா இப்போதான் ஆடணும். என்னங்க மேயர் அங்கிள், சன் சிட்டியோட டாப் சீக்ரெட் ஃபைல் இன்னும் சீக்ரெட்டாவே தான் இருக்கு. பரவாயில்லையே. தேங்க்யூ சூப்பர் ஸ்பீடோ அண்ட் கீகோ. மறுபடியும் நீங்க இந்த சன் சிட்டிய பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. நன்றி. இப்ப நாம 2 வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா வெற்றிக்கான சாங்க போட்டு டான்ஸ் ஆடலாம்.